ஸ்பயர் பிக்கிங். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுல வந்துட்டு அந்த P2P சைட் இருக்கு. அப்புறமா நீங்க போயிட்டு எம்பசில கேட்டீங்கன்னாக்கும் உங்களுக்கு அவங்களே உட்காந்துட்டு எல்லா பயரையும் கொடுத்துருவாங்க. நீங்க வந்துட்டு அந்த பயர் எல்லாத்தையும் நீங்க புடிச்சீங்கன்னாக்கும் போதும், நீங்க வந்துட்டு பெரிய சக்சஸ் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா சார் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லிட்டு இருந்தாரு. அவங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லாம உங்களுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன இவங்க இப்படி சொன்னாங்க, சார் என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அப்புறம் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, ஆமா அதுதான் உண்மை. அவங்களுக்கு அவங்க வேலையை பார்க்க நேரம் இருக்காது, இதுல எங்க நம்ம வேலையை பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லியிருந்தாங்க. இது ரெண்டையுமே நீங்க ஓர வச்சுட்டு நீங்க வந்துட்டு இந்த மணிக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் கேட்க கேட்க எனக்கு பாத்தீங்கன்னா, இதை தாண்டி இவ்வளவு இருக்கா, நம்ம வந்துட்டு ஒரு 10 லட்சம் இருந்தாதான் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்கிற இடத்துல நீங்க ஃப்ரீயாவே பண்ணுங்க. ஒண்ணு டைம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா மணி இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அது தெளிவா புரிய வச்சீங்க சார். அது ரொம்ப நன்றிங்க சார்.